இந்த சுந்தரவள்ளின்னு ஒரு கேடுகட்ட செருக்கி, இந்த செந்தில்வேலன் ஒரு பொறுக்கி பைய, இவனுங்களுக்கெல்லாம் இந்திய இராணுவத்தை குறை சொல்லி இந்திய இராணுவத்தினுடைய விமர்சனம் செய்தால் அது மோடியை விமர்சனம் செய்வதாக நினைத்துக் கொண்டு இந்த புறம்போக்கு நாய்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சைனாவை அடிக்க முடியுமாங்கிற சீமான் என்கின்ற முட்டாள், அவனுக்கு அறிவும் கிடையாது, புத்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தமிழக மக்களின் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் மொழிவெறியையும் இனவெறியையும் தூண்டிவிட்டு அரசியல் லாபம் பார்க்கக்கூடிய திருட்டு பய சீமான் ஆதாரத்தோட சொல்றார். எந்த மீட்டிங்ல அந்த ராணுவ தளபதி பேசினாருங்கிறத கோட் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. வீடியோ இருக்கு. இந்த மூலக்கட்ட பையன், வெக்கங்கட்ட பையன், மானங்கட்ட பையன் சீமானவெல்லாம் பார்க்கணும். 20 ஆண்டுகளாக நடக்காத கள்ளச்சாராய சாவை 100 பேரை கொலை செய்த சாதனையை செய்தது ஸ்டாலின் அரசு. அதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. இந்து சமய அறநிலையத்துறை இந்துக்களுக்கு எதிராகவும் இந்து ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்படக்கூடியது இந்து சமய அறநிலையத்துறை. அதன் அமைச்சர் எந்த கோயில் திருவிழாவும் முதல்ல போய் கொண்டாட்டியோட உட்காந்துக்கிறார். செந்தில் பாலாஜி மினிஸ்டரா இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு பிரச்சனை வர்றப்ப முதல்ல ஒரு வக்கீல் போறார். அவருக்கு 50 லட்சம் ரூபாய். செந்தில் பாலாஜி இங்க விட்டாங்கன்னா, இப்படிதான் உதயநிதி ஸ்டாலின் பேசலன்னா அடிச்ச காசு எங்க கொடுத்தோம் வெளியே சொல்லுவான். அப்புறம் முன்னு உள்ள போயிடுவாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த நடிகர் ரவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். பெஹல்காம்ல ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. நம்மளுடைய சுற்றுலா பயணிகள் இந்திய மக்கள் இறந்திருக்காங்க. இது ஒரு பெரிய இழப்பாக நம்மளுடைய மோடி அவர்கள் ரொம்பவே இது அடுத்த அடி நம்மளுக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய மோடி அவர்கள் அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. பாதுகாப்பு துறையும் அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ ஆலோசனை கூட்டம் 2வது முறையாக போட்டிருக்காங்க. ஆனா நம்மளுடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள், சிறிய கட்சிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும், மோடி அவர்களுடைய பாதுகாப்பு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சீமான் சொல்லியிருக்காரு, அமித்ஷா பதவி விலகணும்னு சொல்லிட்டு திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு. எல்லா மக்களும் அடுத்தது நம்மளுடைய நாடு என்ன செய்ய போடுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஆனா இவங்க மட்டும் வித்தியாசமாக பேசுறாங்களே, ஏன் அப்படி? இவங்க எல்லாம் தப்பி பிறந்தவங்கம்மா, நக்கி பிழைக்கிறவங்க, தப்பி பிறந்த நக்கு பிழைக்கும் கூட்டம் இதெல்லாம். சீமான், திருமாவளவன், இந்த சுந்தரவள்ளின்னு ஒரு கேடுகட்ட செருக்கி, இந்த செந்தில்வேலன் ஒரு பொறுக்கி பைய, இவனுங்களுக்கெல்லாம் இந்திய இராணுவத்தை குறை சொல்லி இந்திய இராணுவத்தினுடைய விமர்சனம் செய்தால் அது மோடியை விமர்சனம் செய்வதாக நினைத்துக் கொண்டு இந்த புறம்போக்கு நாய்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, உலக அரசியல் என்னவா இருக்கு, ஜியோ பொலிட்டிக்ஸ்ல என்ன போயிட்டு இருக்குது, உள்ளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற எந்த விவரமும் அடிப்படையும் தெரியாது. சீமான் சொல்றாரு, நீ சின்ன நாடு, நீ பெத்து போட்ட புள்ளன் தானே பாகிஸ்தான் அடிக்க போறங்கிற, ஆம்பளையா இருந்து சைனாவோட மோதிப்பாருங்கிறாரு. இந்த மாநகட்ட பயலுக்கு நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, சிலோன்ல இருந்து இங்க கிரிக்கெட் ஆள் விளையாட வந்தாங்க. நீ போய் போராடல, சிலோன்காரப்புக்கு தமிழனை கொண்டு விட்டான், அதனால நான் கிரிக்கெட் விளையாடக்கூடாதுன்னு சேப்பாக்கா ஸ்டேடியம் போய் எவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணா இந்த சீமா. சிலோன்காரன் இங்க கிரிக்கெட் விளையாட உனக்கு பிரச்சனை, நாங்க சிலோனுக்கு பாகிஸ்தானுக்கு தண்ணி நிப்பாட்டினா உங்களுக்கு பிரச்சனை, பாகிஸ்தான் ட்ரீட்மெண்ட் இருக்கவங்க வெளியே போன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை, பாகிஸ்தான்ல கிரிக்கெட் விளையாண்டா உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா நீ தீவிரவாதி, நீ தீவிரவாதிக்கு துணை போறவன். இதே காஷ்மீர் தீவிரவாதி ஒருத்தர் அழைச்சிட்டு மீட்டிங் கொண்டு வந்தானே இந்த சீமா. இவெல்லாம் இந்திய தேசியத்தை விரும்பாதவர்கள், இந்திய தேசியம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய முட்டாள்கள் இந்த கூட்டம். நீயா அன்னைக்கு போய் சில வீரர்கள் கிரிக்கெட் தானே வந்தான், விளையாட தானே வந்தான், இல்ல ராஜபக்சே பேட்டை தூக்கிட்டு வந்தாரா? ராஜபக்சே தம்பி பேட்டை தூக்கிட்டு வந்தாரா இங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு? வீரர்கள் தானே வந்தாங்க. நீயா அன்னைக்கு போய் போராட்டம் பண்ண? முட்டாப்பைய தான் நீனு, மூடம் தானே நீனு. தண்ணியை நிறுத்தலாமா? நம்மளை தொடர்ந்து 75 ஆண்டுகளாக சுதந்திரம் கிடைத்த முதல் 47 நம்மளை விரோதியாகவே பார்த்து கொண்டு ஒரு தேசம் இருக்கிறது என்றால் அது பாகிஸ்தானை தவிர எந்த தேசம் கிடையாது. அங்க பிறந்த பிள்ளைங்க தாய்ப்பால் ஊற்றாங்களோ இல்லையோ, ஹிந்து விரோதத்தையும் இந்திய விரோதத்தையும் ஊட்டிதான் வளர்க்கப்படுகிறார்கள்.
பாகிஸ்தான்ல ஒரு பப்ளிக் வெளியில வந்து இந்தியாவோட மோதல் போக்கை கடைபிடிக்காதீங்க, இந்தியாவுல தீவிரவாதத்தை முன்னெடுக்காதீங்க, இந்தியாவை வந்து நம்ம சகோதரத்துவ நாடா பாருங்க, அப்பதான் நம்ம வளர முடியும் அப்படின்னு ஒரு பப்ளிக் வந்து பேசியிருக்கானா? எல்லாரும் இந்தியாவை திட்டி தானே வீடியோ போடுறான், எல்லாரும் இந்தியாவை திட்டி தானே ரைட் அப் எழுதுறான், அதனால வெப்சைட் எல்லாம் முடக்கிறோம். இந்த முட்டாப்பைகளுக்கு இதெல்லாம் தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணும், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா, பாகிஸ்தான் ஏவி விடக்கூடிய தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நம்ம இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்றதை அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க உள்ள மூலக்கட்ட இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு வந்து ஒத்துதிட்டு ஓட்டு போறதுல முனைப்பா இருக்காங்க. ஒவைசி என்ன சொல்றாரு, ஃபருக் அப்துல்லா என்ன சொல்றாரு, உமர் அப்துல்லா என்ன சொல்றாங்க, அங்க குலாம் நபி அவசத் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? நாங்க ஃபருக் அப்துல்லா சொல்றாரு, நான் எப்போதும் பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, பாகிஸ்தானோட அனுசரிச்சு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப நான் சொல்றேன், நாங்க அடிப்போம், உங்கள்கிட்ட மட்டும் தான் அணு ஆயுதம் இருக்கா? எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, நீ என்ன ஆயுதத்தை எடுக்கிற அதே ஆயுதத்தை எங்களாலையும் எடுக்க முடியும், பாகிஸ்தான் துண்டு துண்டா போயிடும் சொல்றாரு. உமர் அப்துல்லா, நான் தான் கூப்பிட்ட டூரிஸ்ட் என் மாநிலத்துக்கு வாங்க, நாங்க தீவிரவாதம் இல்ல, நான் பாதுகாப்பு தரேன், நான் தான் கூப்பிட்டேன், என்னால அவங்களை பாதுகாக்க முடியல, என்ன மன்னிச்சுக்கங்கன்னு சட்டசபையில ஒத்துக்கிறார். நான் மாநில உரிமையை இப்ப கோர மாட்டேன், தனி மாநில அந்தஸ்து வேணும்ங்கிறதை நான் கோர மாட்டேன், இந்த சூழ்நிலையில இருந்து நான் இந்த மாநிலத்தை காக்கணும் அப்படின்னு சொல்றான். காஷ்மீர் பள்ளத்தாக்கள், ஸ்ரீநகரை விட்டுருமா, ஸ்ரீநகர்ல நிறைய இந்துக்கள் இருக்கிறாங்க, காஷ்மீர்ல பெரும்பான்மையா இருக்கிறது இஸ்லாமிய சகோதரர்கள் தான். காஷ்மீர் பள்ளத்தாக்குல காஷ்மீரிகள் இந்த தீவிரவாத செயலை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை ரோட்ல வந்து பண்ணியிருக்கிறான். 70 வருஷத்துல எத்தனையோ தீவிரவாத தாக்குதல்கள் காஷ்மீரில் நடத்தப்பட்டன. 2014க்கு முன்பாக 370 நீக்கப்படும் வரை கல்லறிதல் என்பது தினமும் ஒரு அஜெண்டா. அவங்களுக்கு கல்லறிஞ்சு போலீஸ் அடிக்கிறது, கல்லால ராணுவத்தை அடிக்கிறது, கல்லால பப்ளிக் அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு அஜெண்டாவே வச்சிருந்தாங்க. டெய்லி ஏதோ ஒரு இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு, ஒரு துப்பாக்கி சூடு, ஒரு தகராறு நடந்துகிட்டே தான் இருந்தது 370க்கு முன்னாடி வரைக்கும். இப்ப 370 பிறகு மாறிச்சு. இந்த புறம்போக்கு பசங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? திருமாவளவன் கொண்ட அறிவற்ற மனிதர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? எப்படி கல்லறிதல் நின்னுச்சு? ஏன் அந்த மக்கள் வந்து அவ்வளவு நாள் நடந்த போராட்டம், அவ்வளவு நாள் நடந்த தீவிரவாத செயல்களுக்கு எல்லாம் போராடாத காஷ்மீர் மக்கள் இன்னைக்கு 26 பேர் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு இது வந்து தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக அவங்க ஏன் வெகுண்டு எழுறாங்க? 370 நீக்கப்பட்ட பிறகு அங்கு உள்ள சிறு சிறு வியாபாரிகள் முதல் மிகப்பெரிய வியாபாரிகள் வரை அனைவருக்கும் டூரிஸ்ட் மூலமா, சுற்றுலாத்துறை மூலமாக அவர்கள் வளம் பெறுகிறார்கள், அவர்கள் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறது, அவர்களுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறது, குழந்தைகள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்கிறார்கள், அவர்கள் தன்னெழுச்சியாக செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்ட அளவுக்கு மாநிலம் மாறிடுச்சு. இதை இந்த 3 வருஷத்துல அவன் என்ஜாய் பண்ணிட்டான். இதற்கு ஒரு பங்கம் வருவது போல, தங்கள் வாழ்வாதாரத்தை கெடுப்பது போல, சுற்றுலாத்துறையை முடக்குவது போல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படும் பொழுது அவன் பொங்கி எழுதுறான். நீ இங்க உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு ஒண்ணு இங்க நடக்கல, அதனால நீ என்ன வேணாலும் பேசுவியா? அப்பனா இந்தியர்களே நம்மளுடைய நாட்டுக்கு தீவிரவாதத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்றீங்களா? இவனுங்க தான் பண்றானுங்க. சீமான், திருமாவளவன், சுந்தரவல்லி, செந்தில்வேலன், எவரெல்லாம் இந்த பிரச்சனையில இந்திய அரசாங்கத்தையும் ராணுவத்தையும் குறை சொல்றானோ அத்தனை பேரும் தீவிரவாதிகளுக்கு துணை போயக்கூடிய அயோக்கிய ராஸ்கல்கள். திருமாவளவன் சொல்றான், பத்திரிகையாளர் மணின்னு ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு. பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருந்தாலும் அவரிடம் கொஞ்சம் நேர்மை இருப்பதாக நினைச்சேன். பிடிஐல ஒர்க் பண்ணேன், இந்தியா டுடேல ஒர்க் பண்ணேன், மூத்த பத்திரிகையாளர், பீத்த பத்திரிகையாளர் அல்ல மானகட்டால் சொல்றான், இறந்தது இந்துக்கள் மட்டும் என்று சொல்வது அயோக்கியத்தனம். 12 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 26 பேர் சொல்றான். 12 இஸ்லாமியர்கள் பேரை வெளியிடுவானா பத்திரிகையாளர் மணி? இந்துக்களான்னு கேட்டு தானே, அது இந்துக்களான்னு கேட்டு சுட்டதே தப்புன்னு திருமாவளவன் சொல்றாரு. அப்ப பேட்டி கொடுத்த பாதிக்கப்பட்ட பெண்கள், என் கணவனை வந்து இந்துவான்னு கேட்டாரு, குர்ஆன்ல இருந்து ஓத சொன்னாங்க, தெரியலன்னு சொன்னோம், பேண்டாவுக்க சொன்னாங்க, ஆணுறுப்பை செக் பண்ணாங்க, அதன் பிறகுதான் சுட்டாங்கன்னு ஒரு சின்ன குழந்தை சொல்றானே, எங்க அப்பாவை இப்படிதான் சுட்டாங்கன்னு சொல்றானே. அதே போல வந்து அங்க கயிறுல டிராவல் பண்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை ஆபரேட் பண்றதுக்கு ஒரு காஷ்மீரி, லோக்கல் காஷ்மீரி இருக்கான். ஒவ்வொரு துப்பாக்கி சூடு நடக்கும் பொழுதும் அவன் அல்லாஹ் அக்பர் சொல்லி இருக்கிறான். அவனை இன்னைக்கு தூக்கி இருக்கிறாங்க. காஷ்மீர் மக்கள் 99.99% பேர் இந்தியராக தங்களை உணர ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியாவாக நமக்கு நாடு, இந்தியாவா நமக்கு நல்லது செய்யுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டான். 0.1% பேர் நபர்கள் தீவிரவாதிகளுக்கு பயந்தோ, தீவிரவாதிகளின் பணத்திற்கு ஆசைப்பட்டோ, இல்ல தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலுக்கு பயந்தோ தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 123 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமியர் செத்து போயிட்டாருன்னு சில பேர் சொல்றான், அவர் தானே காப்பாற்ற போனாருன்றான்.
ஆனா 12 பேர் குதிரை ஓட்ட அதே வேலையை செய்யக்கூடிய 12 இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான்ல. பாகிஸ்தானுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, பாகிஸ்தான் இதை செய்யல, பாகிஸ்தான் அதை பண்ணல, பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஏவி விடல அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட 4 பேர்ல ஒருத்தர் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவன்னு இன்னைக்கு அனௌன்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. இப்ப எங்க பண்ணி மூஞ்சி வச்சுக்கோணும் திருமாவளவன்லாம்? சின்ன நாடு நடிக்கிறேன், சைனாவை அடிக்க முடியுமாங்கிற சீமான் என்கின்ற முட்டாள். அவனுக்கு அறிவும் கிடையாது, புத்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தமிழக மக்களின் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் மொழிவெறியையும் இனவெறியையும் தூண்டிவிட்டு அரசியல் லாபம் பார்க்கக்கூடிய திருட்டு பய சீமான் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான். ஏண்டா முட்டா பயலே, உனக்கு அறிவு இருக்கா? உலக அரசியல் தெரியுமா? இந்திய அரசியல் தெரியுமா? 2015-16 காலகட்டங்கள்ல சைனா நேபாளத்தை நோக்கி ஒரு படையெடுப்பு நடத்துறாங்க. இந்தியா போய் தடுத்து நிப்பாட்டுது. டோக்லாம் பீடபூமியோ சம்திங் அந்த இடத்துக்கு ஏரியாவுக்கு பேரு. இந்தியா போய் தடுத்து நிப்பாட்டுது. 30 நாள் நேருக்கு நேரம் நிக்கிறாங்க. இந்திய ராணுவமும் சீன ராணுவமும். திரும்ப இந்திய ராணுவத்துக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் சீனா ராணுவம் புறமுது விட்டு ஓடிச்சு மோடி ஆட்சி காலத்துல. தெரியுமாடா சீமானுக்கு? சீமானுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அதுக்கப்புறம் லடாக் பகுதியில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி சைனா உள்ள வந்தப்ப இந்திய ராணுவ வீரர்கள் போய் பேசுறப்ப அடித்தடி கை கலப்பாய் போய் அடிச்சு 26 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இவங்க திருப்படிச்சதுல 70க்கும் மேற்பட்ட சீன வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். நம்ம 26 பேருக்கு உரிய மரியாதை கொடுத்து உரிய ராணுவ மரியாதை கொடுத்து நம்ம அடக்கம் செஞ்சு அவர்களை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அவன் 70 பேரை வெளியவே காட்டல சைனாக்காரன். அதற்கப்புறம் நடந்த விஷயம் சீமான் போன்ற அயோக்கியர்களுக்கு தெரியுமா? ராணுவ தளபதியை கூப்பிடுறார் பிரதமர் மோடி. அங்க களத்துல எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. களத்துல நீங்க தான் இருக்கீங்க, அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடிங்க. ஆனா இந்திய ராணுவம் பின்வாங்குச்சுங்கிற பேரு மட்டும் வரக்கூடாது. இந்திய ராணுவம் பின்வாங்கணுங்கிற பேரு நம்ம அந்த அவமானம் நமக்கு வேண்டாம். பூந்து அடிமையா பார்த்து பண்ணிட்டாங்க. அப்ப ராணுவ தளபதி சொன்னாரு, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ், நான் கடைசியா பேச்சுவார்த்தை நடத்தி பாக்குறேன், சரி பண்ணு அடிப்போம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இத நான் சொல்ல, மேஜர் மதன்குமார் ராணுவத்திலிருந்து மேஜராக பணியாற்றி வெளியே வந்த அந்த மனிதன் சொல்றார், ஆதாரத்தோட சொல்றார். எந்த மீட்டிங்ல இது அந்த ராணுவ தளபதி பேசினாருங்கிறத கோட் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. வீடியோ இருக்கு. இந்த மூலக்கட்ட பையன், வெக்கங்கட்ட பையன், மானங்கட்ட பையன் சீமானவெல்லாம் பார்க்கணும். அந்த களத்துக்கு போய் பிரதமர் பேசிட்டு வந்தார். எங்களால் அன்பும் காட்ட முடியும், எங்களால் சக்கராயுதத்தையும் உங்கள் மீது வீச முடியும், எது தேவை என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்க. அங்க போய் திருக்குறளை ஒன்றை சொல்லிட்டு வந்தார். இந்த முட்டா பையன் சீமானுக்கு அதெல்லாம் தெரியுமா? மக்கள் மறந்திருப்பான்னு சொல்லிட்டு சைனாவா இருந்தா போக முடியுமா? சைனாவையும் நாங்க அடிப்போம். அவன் எங்களை அடிச்சா சைனா நம்மள்ட்ட தீவிரவாதத்தை ஏவி விடுறானா? வருஷத்துக்கு 10 பேரை கொள்றானா? அவன் பார்டரை பிடிக்க பாக்குறான், நம்ம எதிர்த்து நிக்கிறோம். இது ஒண்ணு காங்கிரஸ் ஆட்சி இல்ல, இது ஒண்ணு மன்மோகன் சிங் பொம்மை பிரதம மந்திரி இங்க இல்ல, வீரர் இருக்கான். பிரதமர் நரேந்திர மோடி என்கின்ற வீர திருமகன் ஆண்டுட்டு இருக்கான். இந்த பொக்கி பைய சீமானுக்கு என்ன தெரியும்? இந்த பொறுக்கி பைய சீமானுக்கு என்ன தெரியும்? சைனால இருந்தா விட்டுருவீங்க, பாகிஸ்தான் இருந்தா அனுப்பிக்கலான்னு அடிப்போம். தண்ணி அனுப்பிடக்கூடாது. யாரா தண்ணி அனுப்பிடக்கூடாது? அங்க உள்நாட்டு கலவரம் வரணும். உள்நாட்டு கலவரம் நீ யாருக்கு ஓட்டு போட்ட? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிவிலியன் ஒவ்வொருத்தனும் நீ யாருக்கு ஓட்டு போட்ட? நீ யாரை தேர்ந்தெடுக்க? நீ யாரின் ஆட்சியின் கீழ் இருக்க? அவன் உனக்கு துரோகம் பண்றான். அவன் இந்த மக்களுக்கு துரோகம் பண்றான், பாகிஸ்தான் மண்ணுக்கு துரோகம் பண்றான், ஒரு அடுத்த நாட்டு மேல வீரர் தீவிரவாதத்தை ஏவுறான், அதனால நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான்னு உள்நாட்டு போர் அங்க வெடிக்கிட்டோம். இப்ப உடனே சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுட்டுதான் பேசுறானு. ரத்தெல்லாம் பண்ணல, ஒத்தி வச்சிருக்கிறாங்க. தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஒப்பந்தம். அந்த நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சாராம்சம் என்ன? நான் எப்ப உனக்கு தண்ணியை திறந்துடுவேன், எவ்வளவு தண்ணியை திறந்துட போறேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவனுக்கு தேவைப்படுறப்ப தண்ணியை திறக்க மாட்டோம். அவனுக்கு தேவையில்லாத தண்ணி அதிக அளவுல திறந்துடுவோம். அவன் விவசாயம் பாதிக்கும், அவன் சோத்துக்கு பிச்சை எடுப்பான், எலக்ட்ரிசிட்டிக்கு பிச்சை எடுப்பான், அவன் பொருளாதாரம் நாசமாகும், அந்த நாடு நாசமா நரகுலைஞ்சு போகணும். அப்பதான் இந்தியா ஜெயிக்கும். இப்போ நம்ம கிட்டதான் அந்த சிந்து நதி நீரை சேமிப்பு கிடங்கு நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது இல்லையா? அது இப்ப தற்காலிகமாக நிறுத்தி வைத்தால் அது நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு நீங்க சொல்ற கேள்வி எல்லாம் இந்த சீமான் குரூப் திருமாவளவன் குரூப் கலைப்பூர்ல பொருளிமா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நம்ம கிட்ட இன்றைய காலகட்டத்துல இப்ப இருக்கிற சிஸ்டத்துல சைனாவுக்கு போகக்கூடிய 30% நீரை தேக்கி மடைமாற்றி இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு இப்ப இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. பல திட்டங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்டு அவை சைனா பாகிஸ்தானின் அச்சுறுத்தல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த திட்டங்கள் அனைத்தும் 2014 அப்புறம் டேக் ஆஃப் ஆகி அத்தனை விஷயம் செஞ்சு நீர் நிலையங்களையும் தடுப்பணைகளையும் கால்வாய்களையும் மோடி அரசாங்கம் கட்டி இருக்குது. அதுல முறையான நீரை கொண்டு போனால் 30% பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நீர் இந்தியாவுக்குள்ளே புழக்கத்தில் இருக்கும். சேர்த்து வைப்போம்.
இன்னைக்கு வந்து மே மாசம் உனக்கு விவசாய பணிகள் ஆரம்பிக்கிற நேரம், விதை விடணும், நாத்து நடணும், களை பறிக்கணும், இந்த நேரத்துல உனக்கு தண்ணி வேணும். இப்ப தண்ணியை விட மாட்டேன், தடுத்து வைப்பேன். ஏதோ நீ பண்ணி இன்னி பயிரை வளர்த்துட்ட, தண்ணி வரக்கூடாத நேரத்துல திறந்துடுவேன், பயிர் அழியும். அப்படிப்பட்ட பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தி அங்குள்ள மக்கள் சோத்துக்கும் கஞ்சிக்கும் ரொட்டிக்கும் சப்பாத்திக்கும் பிச்சை எடுக்கிற நிலையை உருவாக்கி அதை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் அரசாங்கம் தீவிரவாதி ராணுவமும், பாகிஸ்தான் ராணுவம் இல்ல, பாகிஸ்தான் தீவிரவாத கூட்டம் தான் பாகிஸ்தானுடைய ராணுவம், அவர்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இந்தியாவின் காலில் வந்து உழுணும். அதற்காக செய்யப்பட்ட முயற்சி. இவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து. தண்ணியை தடுக்கலாமா? ராணுவம் தானே தவறு செய்தது, தீவிரவாதிகள் தானே தவறு செய்தார்கள். அதற்கு பொதுமக்களை வந்து நீங்கள் அச்சுறுத்தலாமா? அப்படி செய்யலாமா? அந்த பொதுமக்கள் வெகுண்டெழுந்து தீவிரவாதிகளாக மாறி மீண்டும் இந்தியாவிற்குள் வந்து விட மாட்டார்களா? இதை யார் சொல்றது? நான் பெரிதும் மதிக்கக்கூடிய, சோ இடத்தில் பார்த்து மதிக்கக்கூடிய, சோவினுடைய மறு பிம்பமாக நான் பார்க்கக்கூடிய திரு ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாங்க. சோ இந்த நேரத்தில் இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? சிந்து நதி நீரை வந்து தடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா? ஆனா ரெங்கராஜ் பாண்டே சார் சொல்றாரு. ரெங்கராஜ் பாண்டே சார் சொல்லிட்டாக்கா நம்ம இந்த தேச சிந்தனை உள்ள தேசியவாதிகள் பாண்டே சொல்றதை நம்புவான். தப்பு செஞ்சிட்டோமோன்னு அவன் நினைப்பான். ரெங்கராஜ் பாண்டே சார், இந்த இன்டர்வியூ மூலமா உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த கருத்தை தயவு செய்து வாபஸ் வாங்குங்கள். இது மிகப்பெரிய அரசியல் நிலைப்பாடு. ஏனென்றால் அங்கு உள்ள பொதுமக்கள் பாதிக்கப்பட்டால் தான் கிட்டத்தட்ட 20 கோடி பேர் பாதிக்கப்படுவான். 20 கோடி பேர் தீவிரவாதி ஆயிடுவானா? 1000 பேர் கூட ஆகட்டும், மறுக்க அவனையும் அடிப்போம். பாக்கி உள்ள மக்கள் அந்த அரசாங்கத்தை எதிராக போராடுவார்களா இல்லையா? அந்த போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் இந்தியாவின் காலில் பாகிஸ்தான் விழுமா இல்லையா? இதை ரெங்கராஜ் பாண்டே சார் போன்றவர்கள் உணர வேண்டும். திருமாவளவன் தண்ணீர் நிறுத்த சொன்னா பரம்போக்கம் சொல்லிட்டு போறான், சீமான் சொன்னா சொல்லிட்டு போறான். ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்துன்னு பார்மசிட்டிக்கல் பிசினஸ் நிப்பாட்டிட்டாங்க. அங்க இந்த ஒரு வாரத்துல மருந்து தட்டுப்பாடு வந்துடுச்சு. ஏன்னா பாகிஸ்தானில் உற்பத்தி செய்யக்கூடிய மெடிசனுடைய ரா மெட்டீரியலை 70% இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்லுது. மெடிசனே, அதாவது ரா மெட்டீரியலை தவிர மெடிசனே, ஒரு மாத்திரையோ மருந்தாவோ பாகிஸ்தானுக்கு தேவைப்படுவது 40% இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்கிறது. அந்த நாட்டினுடைய மின் உற்பத்திக்கு தேவையான தண்ணீரை 48% மின்சார உற்பத்திக்கு தேவையான தண்ணீரை இந்தியா கொடுக்குது. விவசாயத்துக்கு தேவையான 78% தண்ணீரை இந்தியா கொடுக்குது. இத்தனையும் வாங்கிக்கிட்டு, இத்தனையும் இந்தியாவோட பலனை அனுபவிச்சுக்கிட்டு இந்தியாவின் மீது தீவிரவாத தாக்குதலை நடத்துவான். அதுக்கு ராணுவத்தில் பயிற்சி பெற்ற ஒருவனையை தலைமை தாங்க அனுப்புவான் என்றால் அவனுக்கு தண்ணீர் கொடுப்பதும் பார்மசிட்டிகள் மருந்து கொடுப்பதும் இந்த திருநாட்டிற்கு, இந்திய திருநாட்டுக்கு செய்யற துரோகம் நான் பார்ப்பேன். சரியான நடவடிக்கை மோடி அரசாங்கம் எடுத்திருக்கிறது. மிக பெரிய தாக்குதலை நடத்தி 3 பக்கத்திலிருந்து பாகிஸ்தானை நிலைக்குறைய செய்து, அங்கிருந்து தாலிபான் அடிக்கணும், இங்க இருந்து பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அடிக்கணும், இங்க இருந்து இந்த பக்கத்துல இருந்து இந்தியா அடிக்கணும், 3 பக்கத்துல இருந்து எங்க போறது தட்டுமாறி நிலை குலைஞ்சு பாகிஸ்தான் இந்தியாவின் காலில் விழுந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறணும். அந்த நிலையை உருவாக்குவதற்காக எடுக்கப்படக்கூடிய முயற்சி. இனி பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதி இந்திய மண்ணிற்குள் வந்தால் என்ன நடக்கும் என்பதை பாகிஸ்தானுக்கு புரிய வைப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இந்த புறம்போக்கு பன்னாடைகளும் பரதேசிகளும் சுந்தரவல்லிகளும் செந்தில் வேலங்களும் சீமான் போன்ற திருடர்களும் திருமாவளவன் போன்ற ஓட்டு பொறுக்கிகளும் இதை பற்றி எந்த விமர்சனம் இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. நம்ம நேர்கொண்ட பார்வையில போறோம், அடிக்கிறோம், தூக்குறோம், பாகிஸ்தான காலில் உள்ள வைக்கிறோம். இதுதான் முடிவு. இது நடக்கும். அப்ப இந்த நாய்களும் நரிகளும் ஊழையிடுபவர்களும் இதற்கு அப்ப என்ன சொல்றான்னு பாப்போம். இப்போ நீங்க நாய் நரி அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஞாபகம் வருது. இப்போ வந்து மேலே பாம்பு, கீழே நரி, குதித்தால் அகழி, இந்த பக்கம் மத்திய அரசு, இந்த பக்கம் வந்து ஆளுநர், ஆனா சுற்றியும் வந்து அமலாக்கத்துறை, நீதிமன்றத்தின் நெருக்கடி, இதை அனைத்தையும் தாண்டி, தடைகளை தாண்டி திமுக வந்து சாதனை நடத்திட்டு வருது அப்படின்னு வந்து நேற்று சட்டப்பேரவையில இறுதி நாள்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு, ஆளுநரையும் சொல்லியிருக்காரு, மத்திய அரசையும் சொல்லியிருக்காரு. சாதனை படைப்போம், அதாவது வந்து 2.0 அப்படிங்கிற செகண்ட் வெர்ஷன் வந்துட்டு இருக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் எந்த நம்பிக்கையில வந்து சொல்றாங்க சார்? 0.20. அப்படியா? ஆமா, அவர் சொன்னது 2.0 தானே சொன்னாரு. தப்பா சொல்லிட்டாரு. அவர்தான் அடிக்கடி இல்ல, அவர் கரெக்டா சொல்லிருக்காரு. 2.0 லோடிங் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதான்மா, அதை வந்து தப்பா சொல்லிட்டாரு. இவர்தான் அடிக்கடி கணக்கு சரியா நம்பர் சொல்ல மாட்டாரு. பழமொழி தெரியாது. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு சொல்லுவாரு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிறது பழமொழி. இவர் எப்படி சொல்லுவாரு? யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேம் பாரு, பூனை மேல் மதில் பாரு, மதில் மேல் பூனை, அத சொல்ல விட்டாரு. பூனை மேல் மதில் பாரு. இந்த ட்விஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும்.
மாத்தி சொல்றாரு. அதுல ஒரு தடுமாற்றத்துல 0.20 சொல்றதுக்கு பதிலா 2.0 சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் என்றால் சாதனை, சாதனை என்றால் ஸ்டாலின். என்ன சாதனை செய்தார்? 20 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டுகளாக நடக்காத கள்ளச்சாராய சாவை 100 பேரை கொலை செய்த சாதனையை செய்தது ஸ்டாலின் அரசு. அதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. ஒரு பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள்ளாகவே அந்த பல்கலைக்கழக மாணவிக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தியவர் தான் சாதனை செய்த ஸ்டாலின். ஒரு 10 வயது சிறுமி ஒருவன் 7 நாள் வைத்து கற்பழித்து நாசம் செய்ததுக்கு அதற்கு காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல், காவல்துறை ஒரு போக்சோ சட்டம் கூட பதிவு செய்யாமல், நீதிமன்றமே தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் அந்த சிபிஐ விசாரணையை எதிர்த்து 50 லட்சம் ரூபாய் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து அதற்கு தடையாணை பெறக்கூடிய சாதனையை செய்வதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. ஸ்டாலினுடைய சாதனை என்னவென்றால், ஒரு கல்பிரிட் அமைச்சரை அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த பொழுது அவரை ஊழல்வாதி என்றும் ஆழ்கடத்தல்காரர் என்றும் மணல் கடத்தல்காரர் என்றும் அவர் ஊரிலேயே போய் பிரச்சாரம் செய்த ஸ்டாலின் அவரையே தன் கட்சிக்குள் சேர்த்துக் கொண்டு இவர் குற்றம் சாட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டதற்கு தொட்டுப்பார் சிண்டிப்பார் பேட்டி கொடுத்தவர் தான். அப்படிப்பட்ட சாதனையாளர் தான் ஸ்டாலின். நாங்க மட்டுமா 10 ரூபா வாங்கணும், அதிமுக ஆட்சி காலத்தில் 5 ரூபா வாங்கினாங்க, நாங்க 10 ரூபா வாங்குறோம், இதுல என்ன தப்பு வந்துச்சு, இந்த 10 ரூபா வாங்குற கலாச்சாரம் காலங்காலமா இருக்குன்னு சட்டசபையில சொன்ன பாருங்க அமைச்சர். அதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. செந்தில் பாலாஜி அதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. இப்ப அமைச்சர் கிடையாது. செம்மண்ணை திருடி கோடி கோடியா கொள்ளையடிச்சான்னு அதுதான் ஸ்டாலினோட சாதனை. மணலை திருடி 30,000 கோடிக்கு வித்திருக்காரு துரைமுருகன், அதுதான் சாதனை. உன்னுடைய நிதி அமைச்சரே உன் மகனையும் உன் மருமகனையும் பார்த்து 30,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க, அந்த பணத்தை எப்படி கையாளுவது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்று பேசினாரே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. நீ செய்த சாதனை என்ன? நீ செய்த சாதனை ஒண்ணு சொல்லு. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுப்போம் என்று கூறிவிட்டு தேர்தலில் ஜெயிச்சு வந்து 2.5 வருஷம் கழிச்சு தகுதி வாய்ந்த மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் சொல்லி ஏமாத்திரிய பெண்களை, அதுதான் உங்களுடைய சாதனை. நான் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தால் நீட்டை முதல் கையெழுத்து நீக்கி விடுவோம் என்று மேடைதோறும் முழங்கினாயே, உன் மகன் நீட்டை நீக்கக்கூடிய ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். மானம் சூடு சொர்ண வெக்கம் இருந்தால், இந்த மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் நீட்டை நீக்க விடலாம். அதை எடப்பாடி செய்யவில்லை, ஸ்டாலின் செய்வார். அந்த சூத்திரம் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் தெரியும் என்று உன் மகன் மேடைக்கு மேடை பேசினாரே. இந்த 5 ஆண்டுகள் முடிய போகிறது, இன்னும் நீட்டை நீக்கவில்லையே, எங்களால் நீட்டை நீக்க முடியாது என்று சட்டசபையிலே உளறினாயே, அதுதான் நீ செய்த சாதனை. மாணவர்களை ஏமாற்றி, மாணவர்களின் பெற்றோர்களை ஏமாற்றி ஓட்டு பிச்சை எடுத்து நீ ஆட்சிக்கு வந்து அதை செய்ய முடியாமல் பரிதவிச்சு நிற்கிறாயே, இதுதான் உங்களுடைய சாதனை. நீதிமன்றத்துக்கு போறதுக்கான தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்காங்களே சார். நீதிமன்றம் போறது கவர்னருக்கு உடனே போறீங்க நீதிமன்றத்துக்கு. அண்ணா நகர் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எதிராக விசாரணை கொண்டு உடனே நீதிமன்றத்துக்கு போறீங்க. நீட்டுக்கே சொல்லி 1.5 மாசம் ஆகுது, சர்வ கட்சி போட்டு 1 மாசம் ஆகுது, ஏன் நீதிமன்றம் போல? இப்ப நீங்க போட்ட லிஸ்ட்ல இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே வந்து அடுத்தடுத்த அமலாக்கத்துறை இடி ரைட்ல இருக்காங்க. இன்னும் 10 மாசம் இருக்குமா? 15 அமைச்சர் உள்ள போயிடுவான். 15 அமைச்சர் மேல கேஸ் வரும். ஏற்கனவே 5 அமைச்சர் இருக்கிறாங்க. தங்கம் தென்னரசு, KKSSR, ஐ பெரியசாமி, துரைமுருகன், பொன்முடி, 5 பேர் இருக்காங்களா? செந்தில் பாலாஜி லிஸ்ட் தனி, அந்த லிஸ்ட் தனி. ஏன் அப்படி சொல்றீங்க? அது பெரிய வழக்கு. இந்த 5 பேர் நடக்குதா, இன்னொரு 10 பேர் வருவாங்க. ஏவாவேலு, சிவசங்கரன், இப்படி அதாவது யாரெல்லாம் முதல் ஃபேமிலிக்கு சம்பாரிச்சு கொடுக்குறோம் அவங்க எல்லாம். இது என்னமா சாதனை செஞ்சு கிழிச்சிட்டாரு இவரு? ஏதாச்சும் ஒரு சாதனை சொல்ல முடியுமாமா? எதை தொட்டாலும் பள்ளி கல்வித்துறையை போட்டு கேவலமான ஒரு துறை இருக்கா? இந்து சமய அறநிலையத்துறை இந்துக்களுக்கு எதிராகவும் இந்து ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்படக்கூடியது இந்து சமய அறநிலையத்துறை. அதன் அமைச்சர் எந்த கோயில் திருவிழாலும் முதல்ல போய் கொண்டாட்டியோட உட்காந்துக்கிறார். பப்ளிக்கெல்லாம் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. மருமகன் யாகம் பண்றதுக்கு, திருச்செந்தூர்ல யாகம் பண்றதுக்கு பப்ளிக் 5 மணி நேரம் நிப்பாட்டி வச்சாங்க. அதுதான் ஸ்டாலின் செஞ்ச சாதனை. இறைவனின் திருமேனிக்கு பிடிக்கக்கூடிய குடையை துர்கா ஸ்டாலினுக்கு பிடிக்க வச்சு அழைச்சிட்டு போனார் பாருங்க சேகர் பாபு. அதுதான் ஸ்டாலின் செஞ்ச சாதனை. இது மதுரையினுடைய அடையாளமாக திகழக்கூடிய சித்திரை திருவிழாவை கரண்ட் பில் பாக்கி வச்சிருக்கீங்க, அதனால நாங்க நடத்துறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லி அறிவிக்கையானை வெளியிட்டாங்களே உன் அரசாங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள், அதுதான் ஸ்டாலின் செஞ்ச சாதனை. அது வந்து சிறப்பாக செயல்படும் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சிறப்பா செயல்படும் சொல்றீங்க. அந்த அறிவிப்பை எப்படி வெளியிடுவான்? நீங்க அந்த அடிப்பை வெளியிட்ட அரசு அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்க? சஸ்பெண்ட் பண்ணியா? இந்த SCT அனுப்பிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கிற முன்னாடி வரைக்கும் அண்ணா நகர் மாணவியின் வழக்கை விசாரித்த இன்ஸ்பெக்டர் மீது ஒரு நடவடிக்கையும் ஸ்டாலின் காவல்துறை எடுக்கல. SIT வந்து விசாரணை பண்ணி இப்ப அந்த அம்மா பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. போக்சோ வழக்கு போடல, நீ குற்றவாளிக்கு சாதகமா நடந்தன்னு சொல்லி. வேங்கவையில் மலம் கலந்ததும் அவனுடைய சாதனை.
மலம் கலந்திருக்குன்னு யாரு வெளியில வந்து சொன்னானோ அவனையே குற்றவாளியாக்கின பாரு. அதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. இப்ப திருச்சியில கூட வந்து கழிவு நீர் குடிநீர்ல கலந்துருச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுல சார். அதுக்கு வந்து திருவிழாவுல மக்கள் வந்து அந்த நீர்மோர் குடிச்சதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நேரு அவர்கள். நேரு எல்லாம் ஒரு மனுஷன், அவர் சொல்றதுக்கெல்லாம் பேச்சு. அவரும் அமைச்சர் தானே சார். திமுக அமைச்சர்கள் அவனுக்கு அஞ்சு புத்தி இருக்கா, அறிவு இருக்கா, நேர்மை இருக்கா, உண்மை இருக்கா, சத்தியம் இருக்கா, அறம் இருக்கா, ஏதாச்சும் இருக்கா? நேரு வீட்டுல போய் ரைடு நடந்துச்சு. ஆனா அதை பத்தி எந்த ஒரு சத்தமுமே வரல. வருஷமா ரைடு பண்ணிருக்காங்க, ஆவணங்கள் எடுத்திருக்கிறாங்க, பைண்டிங் பண்ணிருக்காங்க. அடுத்து நேரு ஜெயிலுக்கு போயிடுவாரு. இப்போ டாஸ்மார்க் விவகாரத்துல ஜெகத் ரட்சகன் அலுவலகத்திலயும் வந்து இடி ரெய்ட் பண்ணாங்க. ஆனா அதுல இருந்து எந்த ஒரு சத்தமும் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவே இல்லை. ஆமா, அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்பதான் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆமா, இடி விசாரணை செய்யலான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்தியாவிலே ஒரு பிரச்சனை. தீவிரவாத தாக்குதல், வார் வருமா, போர் வருமா, போர் சூழல் ஏற்படுமா, அதுக்கு என்னன்னுங்கிற முடிவு தெரியல. அதனால காத்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். ஆனா துரைமுருகன் மணல் கடத்தல் வழக்கில் ஜெயிலுக்கு போவாரு. செம்மண் திருட்டு வழக்கில் பொன்முடி உள்ள போயிடுவாரு. நேரு இந்த இப்ப நடந்த ரைடுல உள்ள போயிடுவாரு. ஆதாரங்கள்லாம் இருக்கு. நிச்சயமாக இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அணில் உட்கார்ந்ததுனால கரண்ட் கட் ஆயிடுச்சுனால அதே போலதான் நேரு சொன்ன மோர் குடிச்சதுனால இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்றது. இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து இந்த வழக்குல ஏற்கனவே அவர் மேல வழக்கு இருக்கு. இப்ப டாஸ்மார்க் வழக்கு இருக்கு. ஏற்கனவே ஒரு குற்றவாளி அப்படிங்கறதுனாலதான் அமைச்சர் பதவியில இருந்து விலகணும்னு சொன்னாங்க. அடுத்ததாக இப்ப பால்வளத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜையும் வந்து நியமிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவர் மேலயும் வந்து கேஸ் இருக்கு இல்லையா? அதனாலதான் அவரை வந்து விடுவிச்சாங்க. நான் Facebookலயே போட்டிருந்தேன், வெண்ணெய் திருடனுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி. அதே வெண்ணெயை திரும்ப திருடுறான்னு சொல்லி அதே பால்வளத்துறை அதே வெண்ணெயை திருடுறதுக்கும் அதே பால்ல உள்ள வெண்ணெயை திருடி கொள்ளையடிக்கிறதுக்கும் திரும்ப மனோ தங்கராஜுக்கு பதவி. எந்த அமைச்சராவது நேர்மையா இருக்கணுமா இங்க? எந்த அமைச்சராவது புத்திசாலித்தனமா இருக்கணுமா இங்க? எல்லாம் திருடனுங்க, பொய் சொல்றவனுங்க, ஊழல் செய்யறவனுங்க, ஊரை அடிச்சு உலையில போடுறவனுங்க, சொந்த ஊர்ல போய் அட்ராசிட்டி பண்றவனுங்க. நீ ஏன் மனோ தங்கராஜ் அமைச்சரவை இருந்து நீக்கின? எதுக்காக திரும்ப அமைச்சரவை சேர்க்கிற? இதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லுவாரா? இந்த கேள்வியை உங்க ஒப்பன் ஜெயலலிதா பத்தி கேட்டார்ல. ஜெயலலிதா அமைச்சரை மாத்துவாங்க, திரும்ப அமைச்சர் அதே அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. அப்ப உங்க அப்பா இதை கேட்டார்ல, எதுக்காக அமைச்சர்ல இருந்து நீக்கின, எதுக்காக திரும்ப சேர்த்த? இதே இப்ப ஸ்டாலின் சொல்லுவாரா? எதுக்காக மனோ தங்கராஜை நீக்கின, திரும்ப ஏன் சேர்த்த? எதுக்காக நாசரை நீக்கின, எதுக்காக திரும்ப சேர்த்த? எலெக்ஷன் வரப்போகுது, சிறுபான்மையோட ஓட்டு வாங்கணும், கிறிஸ்தவர்களோட ஓட்ட நாகர்கோயிலையும் கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியும் வாங்கணும், அதுக்காக மனோ தங்கராஜுக்கு பதவி. இஸ்லாமியர் ஓட்ட வாங்கணும், அதனால நாசருக்கு பதவி. இன்னொருத்தர் அமைச்சர் வந்து நீக்கினாரு, அந்த முஸ்லிம் சிறுபான்மை துறை நலவாரியத்துறை அமைச்சரா இருந்தாரு மஸ்தான். அவரையும் இப்ப 3 மாசம் அமைச்சர் ஆக்கிடுவாரு. எதுக்காக நீக்கினாங்க, எதுக்காக சேர்க்கிறாங்க? இதை வந்து பொதுமக்களுக்கு சொல்லணும்ல. பொதுமக்களுக்கு வேலை செய்தான் அமைச்சரு, பொதுமக்களுக்கு பணியாற்றக்கூடிய அமைச்சரு, இந்த மாநிலத்துக்கு பணியாற்றக்கூடிய அமைச்சரு. நீங்களும் கட்டுற வரி பணத்துல குப்பன சுப்பன ராமசாமி கோயில்சாமி கட்டுற வரி பணத்துல இருந்து அமைச்சர் சம்பளம் வாங்குறான். அவனையா நீக்கினேன், அவனையா சேர்த்த? பொதுமக்களுக்கு சொல்லு, ஆம்பளையா இருந்தா சொல்லு. திமுக மக்களுக்கும் அனைத்து மக்களுமே திமுக தொண்டர்கள் தான். அவங்களுக்கு தான் வந்து நான் கடிதம் எழுதியிருக்காரு. கொடுங்கோல் வந்து நம்மளை வந்து எவ்வளவு தாக்கினாலும் நம்ம 2026 வந்து நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு. சட்டசபை நரி, பாம்பு, அகழி, கோபாலபுரத்தை விட மிகப்பெரிய அகழி இந்த உலகத்திலே கிடையாது. அறிவாலயம் போன்ற ஒரு அகழி இந்த உலகத்திலே கிடையாது. திமுகவினரிடம் நரித்தனம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த உலகத்திலே கிடையாது. பாம்பு, விஷ ஜந்துக்கள் தான் திமுகவின் கூட்டம். விஷ ஜந்துக்கள். நீ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் திமுக கூப்பிடுற. நீ ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அடுத்தது நம்ம தான், நீங்க பயப்படாதீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம தான், அடுத்தது நம்ம தான், அடுத்தது நம்ம தான், அடுத்தது நம்ம தான். இவர் ஜெயிலுக்கு போற சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லைனாலும் அவர் தான் எங்களுடைய தளபதி, எங்களை ஜெயிக்க வைக்க போறதே அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேற்கு மாவட்டத்துல. ஆமாமா, அடிச்சு வச்சிருக்க, கோடி கோடியா கொள்ளை அடிச்சு வச்சிருக்கான். அந்த கரூர் கம்பெனிங்கிற பேரை வச்சுக்கிட்டு ஒரு அடி அடிச்சான். தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், இத்தனை ரிசல்ட் வரும், இத்தனை மணிக்கு ரிசல்ட் வரும், இத்தனை மணிக்கு பதவி ஏற்போம், இத்தனை மணில இருந்து மணல் திருடலாம் சொன்னானே. செந்தில் பாலாஜி திருடன் சொன்னானே. அதே போல திருடி கோடி கோடியா கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறான். கொள்ளை அடிச்சு வச்சிருக்க பணத்துல கொங்கு மண்டலம் ஃபுல்லா வேலை செஞ்சு காசை கொடுத்து, கொலுசு கொடுத்து, அண்டா கொடுத்து, குண்டாங்க கொடுத்து, பிரியாணி போட்டு பட்டியல அடக்கி வச்சு நமக்கு ஜெயிக்க எம்எல்ஏ கொடுத்துருவான்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இது பொது தேர்தல், இது இடைத்தேர்தல் இல்ல. செந்தில் பாலாஜிக்கு ஈக்குவலா 10 தலைவர் இருக்கான். உங்களை சும்மா விட மாட்டோம். அதுக்காக தான்
இரண்டு திராவிட கட்சிகளும் வேண்டாம் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எறிய வேண்டும் என்பதற்காக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் கூட்டணி சேர்ந்ததுக்கான காரணமே நீங்கள் தீய சக்தி, நீங்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற ஒரே காரணத்தால் இந்த கூட்டணி உருவாயிருக்கு. பயம் வந்துடுச்சு, உணர ஆரம்பிச்சுட்டாங்க. 200 இல்ல 234. ஆமா 234 திமுக தூக்க போறதை சிம்பாலிக்கா ஸ்டாலின் சொல்றாரு. நான் தான் அடுத்தது நான் தான் அடுத்தது நான் தான். இப்ப செந்தில் பாலாஜி பொன்முடி போக அடுத்தது முக ஸ்டாலின் தான் ஊர்ந்துட்டு வந்து பதவியோட சட்டை கட்சி நின்னுவாங்க ரோட்ல அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. எடப்பாடி அவர்கள் வந்து தவழ்ந்துட்டு சட்டையை கிழிச்சிட்டு தவழ்ந்துட்டு போகாம இருந்தா சரி அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி விமர்சனம் செஞ்சுக்கிறாங்க. ஸ்டாலின் வந்து அரசியல்வாதியே கிடையாது. எப்படி சொல்றீங்க சார்? ஸ்டாலினுக்கு அரசியல் அறிவு கிடையாது. எவனோ எழுதி தரான், எழுதி தரதையும் ஒழுங்கா பேப்பரை பார்த்து படிக்க தெரியாது, கணிதம் தெரியாது, அறிவியல் தெரியாது, வரலாறு தெரியாது, குடியரசுத்தனம் தெரியாது, சுதந்திரத்தனம் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, உளவுத்துறை ரிப்போர்ட் என்னன்னு தெரியாது, காவல்துறையில என்ன நடக்குதுன்னு தெரியாது, காவல்துறை மூலமா யார் மேல அட்டூழியங்கள் ஏவப்படுகிறதுன்னு தெரியாது. ஆனா காவல்துறைக்கு இவர் அமைச்சர், காவல்துறைக்கு அமைச்சரா இருப்பாரு. கள்ளக்குறிச்சியில 70 பேர் செத்து போயிடுவான், மாவட்ட கலெக்டரை மாத்துவாரு, எஸ்பியை மாத்துவாரு. ஆனா மதுவிலக்கு தாயத்தீர்வுத்துறையினுடைய காவலர் எஸ்பியை மாத்த மாட்டாரு. காவல்துறைக்கு தான் இப்போ வந்து இன்னைக்கு ஒரு இவர் எவ்வளவு பெரிய புத்திசாலிங்கிறத சொல்றேன். மதுவிலக்கு கள்ள மது விற்கப்படுகிறதா இல்லையா என்றதை ஆய்வு செய்து அதை சும்மா நடவடிக்கை எடுக்க வேண்டியதான் மதுவிலக்கு காவல்துறையினுடைய கடமை. அவரு போஸ்டிங்ல இருப்பார் கள்ளக்குறிச்சியில. ஆனா எஸ்பியவும் மாவட்ட ஆட்சியரையும் மாத்துவார். அவர்தான் ஒரு புத்திசாலித்தனம், அவர்தான் ஒரு மூளை. சட்டசபையில சொன்னார் முக ஸ்டாலின், அவர் ஒரு லாக்அப் டெத் சம்பந்தமா அந்த பையனுக்கு காக்கா வலிப்பு வந்தது, காக்கா வலிப்பு காரணமாக அந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி சொன்ன ரிப்போர்ட்டை சட்டசபையில வாசிச்சார். 2 நாள்ல அந்த பையனுடைய எஃப்ஐஆர் காப்பி வந்துச்சு. அந்த எஃப்ஐஆர் காப்பி வந்ததும் அதுல என்ன இருக்கு, அவனுக்கு கழுத்து நெருக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான், காக்கா வலிப்பால் சாவலன்னு வந்துருச்சு. அதையும் அதே சட்டசபையில வாசிக்கிறாரு. இந்த முதல் தப்பான அறிக்கையை கொடுத்தவர்தான் இன்னைக்கு தமிழகத்தின் காவல்துறை தலைவராக நியமிச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய புத்திசாலி ஸ்டாலின். ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இந்த சிபிசிஐடி விசாரணைக்கு போய் உச்ச நீதிமன்றம் தடை கேட்டுச்சு. தான் காவல்துறையே தங்கள் மாநிலத்தில் நடந்த ஒரு குற்ற வழக்கை விசாரிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை கேட்ட மிகப்பெரிய புத்திசாலி கோமாளி தான் இந்த முக ஸ்டாலின். இவங்களே டாஸ்மாக் விசாரணை ஈடி நடத்தக்கூடாது என்று உயர் நீதிமன்றம் போய் வழக்கு போடுவாங்க. விசாரணையை தப்பு, இந்த விசாரணைக்கு தடை விதிக்கணும், இந்த விசாரணை செய்யக்கூடாதுன்னு தமிழக அரசே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடும். இவங்களுக்கு சாதகமான ஜட்ஜு கிட்ட அது போகும். அந்த ஜட்ஜி இவங்களுக்கு சாதகமா 4 கேள்வியை ஈடியை பார்த்து கேட்பான். அது பிரச்சனையானது, அது சமூக ஊடகங்கள்ல வெடிச்சுது. உடனே 4 நீதிபதிக்கு இந்த வழக்கை விசாரிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற 2 நீதிபதி வந்தாங்க. அந்த நீதிபதி வந்து ஸ்டாலினுக்கு பயம். உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கை நாங்க போட்ட வழக்க நீங்க வேற மாநிலத்துக்கு மாத்துங்க. இதை விட கோமாளித்தனமான அரசு இந்த உலகத்துல கிடைச்சிருக்குமா? கோமாளி ஸ்டாலின். ஸ்டாலினை விட கோமாளித்தனம் செய்யக்கூடிய அரசாங்கத்துல யாருக்கு புத்தி இருக்கா, அறிவு இருக்கா? நம்ப போட்ட வழக்கு இது இந்த போல நடக்குதுங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியுமான்னு எனக்கு சந்தேகம். இதே போல நடக்குது, காவல்துறையில அநியாயம் நடக்குது, அட்டூழியம் நடக்குது அப்படி என்பது கூட இவருக்கு தெரியல. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர். இதுல 2.0 3.0 நீ 0 தான் ஆக போற. அறிவு இருந்தா நீ செய்வியா? நீ போட்ட வழக்கு தானே, அந்த வழக்கு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கேப்பியா? நீங்க ஏன் உச்ச நீதிமன்றம் போனீங்க, நீங்க காரித்துப்புறத்துக்கு போறோம், அங்க போய் வழக்க வாபஸ் வாங்குறேன். யாரோட வரி பணத்துல போய் சொல்றான்? முதல்ல வந்து அடிக்கிற கூத்தெல்லாம் பாத்தீங்களா? செந்தில் பாலாஜி வந்து மினிஸ்டரா இருக்கணுமா இருக்க கூடாதான்னு பிரச்சனை வர்றப்ப முதல்ல ஒரு வக்கீல் போறார், அவருக்கு 50 லட்சம் ரூபாய், நான் செந்தில் பாலாஜியை கேட்டு சொல்கிறேன்றார். அடுத்த ஹியரிங் வருது, வேற வக்கீலை நியமிக்கிறாங்க. அவரு போய் இன்னைக்குதான் இந்த வழக்குக்குள்ள நான் வந்திருக்கிறேன், அதனால செந்தில் பாலாஜி போய் விசாரிச்சுட்டு சொல்றேன், அவனுக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ். அடுத்த ஹியரிங் வந்ததும் கபில் சிவலை கொண்டு நிப்பாட்டுறாங்க, அவருக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ். இப்பவா நான் வந்திருக்கிறேன், நான் விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன். நீதிமன்றம் கடுப்பாயிடுச்சு. எப்படி அந்த 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறது எங்க நம்ம பணம் வந்துச்சு? ஓட்டர் ஸ்கூட்டர்ல கரூர்ல சுத்திட்டு இருந்த பையதானமா அந்த செந்தில் பாலாஜி. எடுத்த ரோடு கான்ட்ராக்டுக்கு பணம் கொடுக்க முடியாம அந்த ஓட்டர் ஸ்கூட்டர் வித்து பணம் கொடுத்தவர் தானமா அந்த செந்தில் பாலாஜி. ஒரு வக்கீல் பேசி 50 லட்சம் ரூபாய் கொடுக்கறவங்களுக்கு எங்க இந்த செந்தில் பாலாஜிக்கு பணம் வந்துச்சு? இந்த பணபலம் இருப்பதனால்தான் செந்தில் பாலாஜியை வைத்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலான்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. இல்ல இவ்வளவு வந்து பலமும் அதிகாரமும் செந்தில் பாலாஜிக்கு ஏன் தரணும்? ஏன்னா இன்னொரு கட்சியில இருந்து வந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஏன் இத திமுக இந்த அளவுக்கு பணமா, துட்டு, காசு, மணி
முறையா சம்பாதிக்கிறார், சம்பாதிக்கிற காசை முறையா தலைமை குடும்பத்துக்கு கொடுக்குறாரு, முறையா எப்படி ஓட்டு பிச்சை எடுக்கணும், எப்படி ஓட்டை வாங்கணும், அதுக்கான எவ்வளவு செலவு பண்ணணும் கவலையே படாம செலவு பண்ணுவார். ஒரு 300 கோடி ரூபாய் தேர்தல் நிதி வந்துச்சு ஒரு தடவை திமுக. இவ்வளவு நிதி வந்துருச்சேன்னு சொல்லி பத்திரிகையாளர் கருணாநிதிட்ட கேட்டான். இது டீ செலவுக்கு தான் ஆகுன்ட்டார், காசை கையில எடுக்க மாட்டாரு. ஆனா செந்தில் பாலாஜி குரூப்லாம் அப்படி இல்லை, காசை தண்ணீரா இறப்பானுங்க, எப்படியா இருந்தாலும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வானுங்க. அதனாலதான் அவங்களை உருவாக்கி அவர்களை கொள்ளையடிக்க வச்சு செந்தில் பாலாஜிட்ட எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 50,000 கோடி இருக்கும், ஒரு 1.5 லட்சம் கோடி வச்சிருப்பான். ஏன்னா கரூர் கம்பெனி வச்சு அவ்வளவு திருடி இருக்கான். பாட்டிலுக்கு 10 ரூபாயில திருடனா, பாட்டில விற்கிறத தட்டினா, அட்டைப்பட்டியில திருடனா, பார் லைசன்ஸே கொடுக்காம பார் நடத்தி திருடனா, எந்தெந்த வகையில எல்லாம் குடிகாரர்களிடம் திருடக்கூடிய திருடன் செந்தில் பாலாஜி. அனைத்து வகையிலும் திருடனா அவன் சட்டசபையில் நியாயப்படுத்துறான். அதனால செந்தில் பாலாஜியை விடாம வச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி இங்க விட்டாங்கன்னா, இப்படிதான் உதயநிதி ஸ்டாலின் பேசுறேன்னா அடிச்ச காசு எங்க கொடுத்தோம் வெளியே சொல்லுவான், அப்புறம் முன்னு உள்ள போயிடுவாங்க. அதுக்காக தான் அவனுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. தொட்டுப்பார் சீண்டிப்பார் எதுக்கு சொன்னாரு? இதெல்லாம் சொல்லலன்னா இவரு போய் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க செந்தில் பாலாஜி உண்மைய, மொத்த குடும்பம் உள்ள போயிரும்ல. அதுக்காக தான் இப்ப விண்வெளி திட்டம் சம்பந்தமா ஒண்ணு அறிவிச்சார்ல. எதுக்கு அறிவிச்சாரு? மருமகனுக்காக. மருமகன் வானம்னு சொல்லிட்டு விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஒண்ணு ஆரம்பிக்கிறார். அவர் எலன் மாஸ்க் கட்டத்தன்னை நினைத்து கொண்டு எலன் மாஸ்க் எப்படி ஒரு விண்வெளி களத்தை அமைச்சிருக்காரோ அதே போன்ற தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பதற்கு ஒரு திட்டமிட்டு பப்ளிக் கேஸ்ல கொள்ளையடிச்சு, மக்கள் படிப்பணத்தை கொள்ளையடிச்சு, எல்லா அமைச்சர்கிட்ட கமிஷன் வாங்கி ஒரு அமௌண்ட் வச்சிருக்காரு. அந்த அமௌண்ட் G2 மூலியமா சில அமௌண்ட் வந்துச்சு. எல்லாத்தையும் தேராஞ்சி ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கி எலான் மஸ்க் கட்டம் ஆகணும்னு சபரீஷன் முடிவு பண்ணிட்டாரு. அவருக்காக சொல்லப்பட்டதுதான் அந்த விண்வெளி திட்டம், அந்த முன்னெடுப்பு, அந்த சட்டம் எல்லாமே. அண்ணாமலை அதை அன்னைக்கே சொல்லிட்டாரு, ரெக்கார்டோட போட்டாரு. இவனு பப்ளிக்காக எதுவும் செய்ய மாட்டானுமா. இவனுக்கு பணம் அதுல இருந்து வரத்து வருமா வராதா, அதை வச்சு ஓட்டு வாங்க முடியுமா முடியாதா, இந்த ரெண்டே கணக்கு தான் இவனுக்கு. மொத்த திமுகவும் கரப்ஷன் கூட்டம், கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்கள் கூட்டம். நரிகளும் திமுகவினர் தான், பாம்புகளும் திமுகவினர் தான். திமுக தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான அகழி. அந்த அகழியில் மக்கள் மாட்டி விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்பதற்காக தான் மீட்பராக திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அடிச்சு நொறுக்குவாரு. 2026 உங்களை கூப்பிட்டு உட்காரப்பாரு. எல்லாருமே வழக்கு ஏவப்படும், எல்லாரையும் முடிச்சு ஜெயில வைப்போம்.